டுடே சேலஞ்ச் எஸ் ஆனோ சேலஞ்ச். வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் மட்டும் போடுங்க. ஆமாங்க போடுங்க, லைக் போடுங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ். வேலைக்காக வெளியூர் போன வீரையன் திரும்பி சத்தியவனத்துக்கு வரான். சரியா கிராம எல்லைய வந்தடைஞ்ச உடனே ராத்திரி ஆயிடுச்சு. அம்மாடி, இருட்டாயிடுச்ச. ஊர் எல்லையிலேயே இருந்துடலாமா? இருந்தாலும் அந்த பேய் நம்மள என்னதான் பண்ணிடும் பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேய் பாதைய பத்தி தெரிஞ்சிருந்தும் கூட அத பத்தில கவலைப்படாம அந்த பாதை வழியா போக ஆரம்பிச்சான். சாந்தாரா கோயில் பக்கத்துல வந்து சேர்ந்த உடனே, என்னது இது? சாந்தாரா கோவில் அடியில இருந்து புகை கிளம்புது. அது என்ன? வழியில ரொம்ப தூரத்துல ஏதோ மினுங்கிற மாதிரி இருக்கே. வீரையா கொஞ்சம் முன்னாடி நடந்து போய் பார்க்கும்போது அது ஒரு தங்க மாலைன்னு புரிஞ்சது. அதிர்ஷ்டங்கிறது இதுதான். பல பல ஜொலிக்கிற தங்க மாலை கிடைச்சிருக்கு எனக்கு. வீரையா அந்த தங்க மாலைய ஆசையா எடுக்கலான்னு முன்னாடி வந்தப்ப ஆண் பேய் வீரையனுடைய கைய வெட்டவும் பெண் பேய் வீரைய கழுத்தை குத்தி குத்தி கொன்னு போட்டுருச்சு. குதிரைகள் மேய்க்கிற ராகவாவோட புல் மந்திரவாதிய சந்திச்சு ஊர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். தெரியும். இருட்டானதுக்கு அப்புறம் பேய் பாதையில யாரும் போக மாட்டாங்க. இருட்டாக ஆரம்பிச்சதும் கள்ளு பானை வச்ச அந்த பனைமரங்கள் தானாவே அது வளைஞ்சு அந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற சிலைகள் எல்லாம் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில சத்தமா கத்திட்டு இருந்துச்சுங்க. அந்த கள்ளு பானையில இருக்கிற கள்ள நாய் மாதிரி நாக்கால நக்கி குடிச்சுது. அந்த பக்கம் சிசு தீவுல குகைக்கு பின்னாட கடவுளே, என்னடா இது காத்து விட்டா கொல்கத்தாவுக்கே பறந்து போயிடுவோம் போல தெரியுதே. இருட்டானதுனால பேயா மாறிடுச்சு. இந்த பேய்க்கு நம்ம ஒரு தான் கிடைச்சதா? ராத்திரி ஆனா போதுப்பா, கிடைக்கிற விலங்க கொண்டு சாப்பிடு. ராத்திரியானா யாரும் வெளியே வர்றதுங்கடா, சொல்றது கேளு. மொட்டை மாடியில நின்று இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அத்தை, என்னடி பேய் மருமகள எப்படி இருக்கு யாடி, என்னோட டைம் இது. ஆமா, மந்திரத்துக்கும் மாயத்துக்கும் பயப்படணும், அதை விட்டுட்டு நீ என்னடி காத்த பார்த்து பயப்படுற? அடியே அத்தை, என்ன கீழே இருக்கு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். கீழே இருக்கு. அந்த பக்கம் அட கடவுளே, என்னடா இது காத்து விட்டா கொல்கத்தாவுக்கே பறந்து போயிடுவோம் போல தெரியுதே. இருட்டானதுனால பேயா மாறிடுச்சு. அந்த பக்கம் சிசு அட கடவுளே, என்னடா இது காத்து. அந்த பக்கம் சிசு தீவுல குகைக்கு பினோமி ஓடிக்கிட்டே வந்து, ரஸ்துபா ரஸ்துபா, கருப்பு எரிமலை வெடிச்சிருச்சு, வாங்க வெளியில அப்படின்னு ருஸ்துபாவை வெளியில கூட்டிட்டு வந்து பார்த்தா தூரத்துல இருக்கிற எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. போட்டுமா, போய் அந்த எரிக்குழம்பை எடுத்துட்டு வரட்டுமா?
எரிக்குழம்பு கடலுக்கு விழுந்து ஆறி போகிறதுக்கு 2220 நாட்கள் வேணும். அங்க வரைக்கும் நாட்களை நீ கணக்கு வச்சுக்கோ. அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே ஆகாம எனக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்கணும்னா நமக்கு ஒரு இதயம் வேணும். வலது பக்கத்துல இதயம் இருக்கிற ஒரு ஆணை லோத்திகாவுக்கு பலி கொடுக்கணும். வலது அந்த பக்கம் சிசு தீவுல குகைக்கு